ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் மக்கள் நலம் பற்றி பார்க்க போகிறோம். இது மெயின் மோட்டோ என்னன்னா, மக்களுக்கு எல்லா கவர்மெண்ட்டோட எல்லா ஸ்கீம்ஸும் தெரியாது, தெரிஞ்சாலும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அதுக்கு ஒரு ஒன் ஸ்பாட் அப்படிங்கிறது இந்த ஆப் மக்கள் நலம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பரில் லாகின் பண்ணலாம், இல்லை மெயிலில் லாகின் பண்ணலாம், இல்லைன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டில் லாகின் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஃபோன் நம்பரில் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணால் நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஓடிபி போகும். அந்த ஓடிபி நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி நம்பர் என்டர் பண்ணோடனே லாகின் அண்ட் வெரிஃபை அண்ட் லாகின் கொடுக்கலாம். கொடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு டேஷ்போர்ட் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து ரேஷன் கடை, எக்ஸாம்பிள் ரேஷன் கடை எந்த டைமுக்கு ஓப்பனில் இருக்கும், இல்லை ஏதோ கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். கீழே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நாளில் வரும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. கேஒய்சி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா வந்துட்டு சைடில் கீழே வந்து ஆக்டிவ் அப்ளிகேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் எதெல்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் காட்டும். சேவ்டு ஸ்கீம்ஸில் ஃபியூச்சரில் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது ஆஃபர்லையுமே அவைலபிள். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வேலிடேஷன். இதில் ஏஎல் ஸ்டான்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாட்டி ஏதாவது எக்ஸ்பிரி ஆகிருந்துச்சு இல்லை அப்டேட் தேவைப்படனா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் இருக்குது. நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஃபுல் நேம் எல்லாத்தையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்து டேட் ஆஃப் பர்த் தெரியாதனால அடிஷ்னலாக டேட் ஆஃப் பர்த் தெரியாது அப்படிங்கிற மெசேஜ் போடுற மாதிரி இருக்கும். இதுவும் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் முடிச்சாட்டி சேவ் மார்க்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சைடில் டாக்குமெண்ட்ஸ் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஃபைண்டர் போனீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து செக்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செக்டருக்குள்ள ஸ்பெசிஃபிக்கான ஸ்கீம்ஸ் இருக்கும். அது ஒவ்வொன்றா நம்ம போய் வியூ பண்ணிக்கலாம், இல்லை டேட்டா சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஜுகேஷனல் அண்ட் யூத் போகணுன்னா ஒரு ஸ்கீம் சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுமை பெண் சூஸ் பண்ணுறோன்னா அதோட டீட்டெயில்ஸும் கீழே வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு வரும். அப்புறமேட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேவ் ஆஃப்லைன் கொடுக்கலாம். அப்ளை நம்ம கொடுத்தா டேரெக்டாக வந்து செக் அண்ட் அப்ளைக்கு போகும். இந்த இடத்துல வெரிஃபை எலிஜிபிலிட்டி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்தா எலிஜிபிளா இல்லையான்னு காட்டும். இந்த ஸ்கீமுக்கு வந்து நாட் எலிஜிபிள்னு காட்டுது. சப்போஸ் நான் வேறு ஒரு ஸ்கீம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப் ஸ்கீம் போடுற இன்னொரு டீட்டெயில்ஸ் போட்டுன்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி காட்டும். இப்போ அப்ளை நம்ம கொடுத்தா நம்மளுக்கு ரோட் மேப் வரும். அதை வச்சு நம்மளோட ஸ்கீம் அப்ளை பண்ணது எந்த பொசிஷனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி பூத். இங்கே வந்துட்டு நீங்கள் உங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். லைக் என்னோட நேம் இது, என்னோட இன்கம் எவ்வளோ, நான் எந்த இது ஸ்கீமுக்கு எலிஜிபிள்னு கேட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் ஹெல்ப். இது மூலியமாக நீங்கள் வந்து பேசியே வந்து இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன் ஃபைண்டர். இதில் உங்களுக்கு நியர்பை இருக்க ரேஷன் ஷாப்ஸோ இ-சேவை மையமோ எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா க்ரிவென்சஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லேப்டாப் ஸ்கீம் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் எலிஜிபிள் ஆகிட்டேன், எனக்கு வந்து லேப்டாப் கைக்கு வந்துச்சு, மெசேஜ் வருது, ஆனால் வந்து எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த க்ரிவென்சஸ். பார்த்தோம்னா தமிழ் லாங்குவேஜும் நம்ம தமிழ் இங்கிலீஷ் போத் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதை பார்க்கலாம். எல்லாமே வந்து உங்களால் ஈஸியாக தமிழ்லேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.